ஏம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த எங்கள் ஊரில் நேற்று திருவிழா பார்த்துக்கிடுங்க. அதுக்காண்டி திருவிழா வீடியோ போடுவேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா திருவிழாவில் போய் நான் வீடியோவே எடுக்கலை. அங்கே ஒரு சம்பவம் ஆகி போயிட்டு அதனால் வீடியோலாம் எடுக்கலை. இது முந்தானத்து எடுத்தது. இன்றைக்கி தானே நான் இப்போ அப்லோடு பண்ண போகிறேன். இது முந்தானத்து எடுத்தேன். நேற்று திருவிழாங்கிறதுனால எல்லா வேலையும் ஒரே நாளில் பார்த்துடணுன்ட்டு என் மண்டைக்குள்ளே செட் ஆகிட்டு அது மறுநாள் அதுக்கு மறுநாள் கூட பார்க்கலாம். திருவிழாவில் போய் அங்கேயே போய் உட்காரவா போகிறோம் ஒரு வாரம்? அப்படி கிடையாது. போவோம், ஒரு 3 மணி நேரம் இருப்போம், அதுக்கப்புறம் வந்துடுவோமா. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நம்ம தான் வேலை செய்வோம்னு மண்டையில் தெரியல. எல்லா வேலையும் இன்றைக்கே முடிச்சிடும்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிடக்கேன் பார்த்துக்கிடுங்க. நானும் நினைக்கேன் சரி நாளை கழிச்சு கூட பார்த்துக்கலாம், திருவிழா பார்த்துட்டு மெதுவாக பார்க்கலாம்னா. ஆனால் அந்த மண்டை கேட்கவே மாட்டேக்கு, வேலை செய்யுங்க. ஏன்னா மறுநாள் கறி குழம்பு வைக்கணும். நேற்று காலையில் வீடியோ போட்டிருப்பேன்ல என்ன சாப்பாடுன்னு. அதில் கறி குழம்பு பன்னீர் குழம்பு இருந்துச்சு பற்றியெல்லாம் அதுக்கான வேலையை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி காயப்பொடி அரைக்க வேண்டி இருந்தது. அதையும் வறுத்து அரைச்சிட்டு இஞ்சி பூண்டையும் அரைச்சி வச்சா தானே காலையில் இருந்துச்சு குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு இஞ்சி பூண்டையும் போட்டு அரைச்சிக்கிட்டு கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க. இது மறுநாள் கூட வேலை பார்க்கலாம். ஆனால் என்ன இது நமக்கு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டோம்னா அப்படியே செஞ்சுட்டு கிடக்குதா அப்படி இருக்குது பார்த்துக்கிடுங்க. என்ன படத்தை சொன்ன மாதிரி ஒரு வாட்டி முடிவு பண்ண என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே நான் வேலை செய்தேன் பார்த்துக்கிடுங்க. என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் கொஞ்சம் கழுவண்டி இருந்தது. திருவிழானா கொஞ்சம் கழுவி சுத்தபத்தமாக இருக்கணும் பற்றியல. அதனால் கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மோட்டரில் போய் துணியெல்லாம் துவைக்க போனேன்னா அதனால் சரி துவைச்சி எல்லாத்தையும் காய வச்சு எடுத்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அங்கே போய் ஃபாரினுக்காக வேலைக்கு போகிறோம், போய் ஒரு வாரம் தங்கையாக போகிறோம், எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போகிறதுக்கு சொல்லுங்கள். அது எதுக்குன்னு தெரியல. அந்த மாதிரி மண்டையில் இது அரிசி மாவு அரைச்சி வச்சு அப்புறம் கோதுமை மாவு அரைச்சி வச்சு எல்லா வேலையும் ஒரே நாளில் பார்த்துக்கிட்டுங்க. என்னன்னு தெரியல, எனக்கே தெரியல ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்க அப்படின்னு நானே என்னையே கேட்டுக்கிடுதேன். இது என்ன பார்த்தீங்கன்னா பில்லு. நான் என்னடா கடைக்கு தானே போயிட்டு வந்தோம், உள்ளே எதுவும் பில்லு கிடக்குன்னு பார்த்தா பிள்ளைகள் 4 பேரையும் எழுதி வச்சுருக்கு. எங்கே பார்த்தாலும் 4 பேரையும் எழுதிடுவா. ஏன்னா எங்கள் வீடுன்னு வேறு யாரும் சொல்லிடக்கூடாது பாருங்கள். அதனால் 4 பேரையும் எப்போ பார்த்தாலும் எழுதுது. இது பிள்ளைகள் பண்டல் அவ்வளோ பொரியலே வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பொரியலை உருண்டை செஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நெய் ஊற்றி பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களா. அதனால் என்ன பண்ணேன், பொரியலையும் சீனியும் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் நெய் மட்டும் உருக்கி நம்ம நெய் ஏற்கனவே காய்ச்சுவோம் பற்றியலாம். அதனால் நெய்யை உருக்கி உருண்டை பிடிச்சாச்சு பார்த்துக்கிடுங்க. இந்த வேலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பன்னீர் செய்ய வேண்டிய வேலை. ஏன்னா பன்னீர் குழம்பு வைக்கணும். ஒருத்தி மட்டும் கறி திங்க மாட்டேன் போகலாம். அதனால் அவளுக்கு பன்னீர் குழம்பு வைக்கணுன்ட்டு பன்னீரும் செய்யணுன்ட்டு இந்த உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டு பன்னீரும் செஞ்சுக்கிட்டு நானும் விழுந்து வேலை பார்க்கேன். ஏன் மற்ற நாள்லாம் அந்த உடம்பு இவ்வளோ வேலை பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இப்போ பார்த்தா விழுந்து வேலை பார்க்கேன். என்ன தான் அந்த ஒருவேளை திருவிழானோன்னு அந்த உற்சாகம் வந்துட்டான் என்னன்னு எனக்கே தெரியல பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு போயாச்சு. அங்கே பாட்டு கச்சேரி நடக்கு, கூட்டமாக இருக்குது. தேர்லாம் எழுப்பா, தேரில் அம்மன் அழகாக இருப்பாவை பார்த்துக்கிடுங்க. சரி அம்மன் தரிசிக்கலான்னா அதுவும் முடியலை. அப்புறம் அம்மன் தேர்கிட்ட வச்சு ஒரு போட்டோ எடுக்கலான்னா அதுக்கும் முடியல. எங்கள் வீட்டில் பறந்துக்கிட்டு நிற்காவ. அதை சொன்னாக்கா கோயிக்காவ. நீ ஏன் இப்போ சொல்லுது, அப்போவே சொல்ல வேண்டியதானு கிளம்பி வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லுதாவ. சரி ஒரு விஷயத்துக்கும் ஒரு மெதுவாக போனோம் வந்தோன்னு இருந்தால் தானே. ஒன்றும் சரிப்பட்டு வரல. இருந்தாலும் திருவிழா பார்த்துட்டு வந்துட்டோம் பார்த்துக்கிடுங்க.